ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான சாம்பார், வெண்டைக்காய் கேரட்லாம் போட்டு ஒரு அருமையான மணமணக்கும் சாம்பார் குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் பெரிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சாதத்து கூட எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சாம்பார். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு 150 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி நல்ல கலர் மாதிரி பிசுப்பெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி தனியாக எடுத்து இந்த மாதிரி வந்ததும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து அதே கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா வெடி விடுங்க. அதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பிடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிங்க. அடுத்து ஒரு கேரட் மாதிரி நீல வகையில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா குழைய வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழஞ்சி வதக்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த வெண்டைக்காயும் சேர்த்துட்டு கூடவே ஒரு குக்கும்பர் வெள்ளரிக்காய் இருந்தால் வெள்ளரிக்காய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்தையும் பர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சு வந்ததும் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு விட்டுட்டோம். அடுத்து அதில் 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 2 நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழோட புளியும் கரைச்சி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் மீடியம் ஸ்பீடில் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வந்துருச்சுங்க. அவ்வளோ மனமான கம்ம மணக்குது. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இது வந்து சாதத்து கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டாக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட் அதிகமான வீடியோக்கள் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.